54வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. உங்களுடைய சூழ்நிலையே எதிராக இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய தொழில்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு எதிராய் காரியம் நடந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு எதிராய் மனிதர் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். உங்களை நிந்தித்து கொண்டிருக்கலாம். உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். நீ என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன் கிடையாதபடி உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் என்று. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே போராடுகிற அந்த மனித சக்திகளை ஆண்டவர் நிர்மூலமாக்க போகிறார். எவர்கள் விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ, என்ன காரியத்திற்காக உங்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உங்க பட்சத்துல வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். பரலோக தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். உங்களோடு கூட இருந்து இந்த சத்துருக்களை ஆண்டவர் சமாதானமாகும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். வேலை ஸ்தலத்துல எனக்கு நிம்மதியே இல்லை, தொழில்ல எனக்கு நிம்மதியே இல்லை, எங்க போனாலும் ஒரு கூட்டம் எனக்கு விரோதமா எழும்பிக்கிட்டே இருக்குது, திட்டம் போடுது, என்ன செய்யலாம் நினைச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்க நீங்க நினைக்கலாம். அவர்கள் செய்கிற சூழ்ச்சிகள் ஒன்றும் நடக்காது, ஒன்றும் வாய்க்காதபடி ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர்கள் உங்கள் பக்கமாய் உங்கள் பட்சமாய் திரும்பி வரும்படி ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். எதிரான சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாய் ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார். எதிரான சூழ்ச்சி நிமித்தம் தூக்கம் இல்லாம இருக்கலாம், மனவேதனையோடு கூட இருக்கலாம், துக்கத்தின் மேல் துக்கம் அழுது கொண்டிருக்கலாம், வீட்டுல யார்கிட்டையும் சொல்ல முடியாதபடி உங்க மனசுக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் மகனே. எவர்கள் விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறார்களோ அவங்க உங்க பட்சத்துல வரப்போறாங்க. ஆண்டவர் கொண்டு வரப்போகிறார். ஆண்டவர் எதிரான சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தரப்போகிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். வேலை செய்கிற இடத்துல நீங்க தலை நிமிர்ந்து நிற்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் பட்சத்திலே வருவார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தூண்டிவிடப்பட்டு வேலையில, ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, தொழில்ல, இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கலாம். பொறாமையினால் சூழ்ச்சி செய்கிற கூட்டம், ஆண்டவரே கோபத்தினால, எரிச்சலினால ஆண்டவரே விரோதமாய் கூடுகிற கூட்டங்கள், இதெல்லாம் கர்த்தர் மாற்றி நம்முடைய பிள்ளைகளுடைய பட்சமாய் கொண்டு வரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வேலை ஸ்தலத்துல எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறாங்க. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றிக்கொடும். எதிர்ப்புகள் மாறட்டும், நிந்திக்கிற கூட்டங்கள் மாறட்டும், தலை நிமிர்ந்து நிற்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.